வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ரிப்போர்ட்டட் ஸ்பீச். ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னா நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்னா, நான் சொல்கிறது என் ஃப்ரெண்ட் கேட்டுட்டு போய் மூன்றாவது ஃப்ரெண்டுக்கு எப்படி சொல்கிறது தான் நாங்கள் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ன்னு சொல்லுவோம். இப்போ ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் வந்து நாங்கள் நிறைய ரூல்ஸ் இருக்குது, அதை பார்ப்போம். இதில் முதலாவது ஸ்டார்ட் வித் செட் தட். நாங்கள் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். எப்படின்னா, ஐ வில் கோ டு த பார்க் டுமாரோ. இப்போ நான் சொல்கிறேன், ஐ வில் கோ டு த பார்க் டுமாரோ. அது இந்த ஃப்ரெண்ட் கேட்டு மற்ற ஃப்ரெண்டுக்கு எப்படி சொல்கிறாண்டா, ஷீ வுட் கோ டு த பார்க் த நெக்ஸ்ட் டே. இதில் நாங்கள் செட் தட்டுன்னு சொல்லியிருக்கோம். இதில் இன்னொன்றும் இருக்குது, நாங்கள் பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிளில் வில் இருக்குது தானே, வில் வுட்டாக மாறி இருக்குது. இந்த வுட் எப்படின்னா ஆ வாஸ் போன்றவற்றுக்கு ஃப்யூச்சர் டென்ஸாக வில் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது இந்த வில் எப்படி சொல்லுவோம்னா, மொடல் வேர்ப்லையும் இது வரும். மொடல் வேர்ப்பில் என்னென்ன இருக்குன்னா, கேன், மே, வில், ஷேல், மஸ்ட். இந்த அஞ்சையும் நாங்கள் மொடல் வேர்ப்ஸுக்குள்ளே எடுத்துக்கொள்வோம். இதில் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் இந்த மொடல் வேர்ப்ஸ் எப்படி யூஸ் பண்ணப்படும்டா, கேன், குட் அண்டு மாதிரி யூஸ் பண்ணப்படும். மே, மைட் அண்டு யூஸ் பண்ணப்படும். வில், வுட் அண்டு. ஷால், ஷுட் என்றும். மஸ்ட், ஹேட் டு என்றும் யூஸ் பண்ணப்படும். அதில் ஷுட் இருக்கல, ஷுட் ஒரு சென்டென்ஸில் வரும்போது அது ஹேட் டு என்று யூஸ் பண்ணப்படும். அடுத்த ரூல் என்னென்னா, ரிமூவ் இன்வெர்டட் கமா. இப்போ நாங்கள் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறோம். மாலா செட் ஷீ ஒர்க்ஸ் இன் அன் ஆஃபீஸ். இதில் மாலா செட் ஷீயோலேருந்து ஆஃபீஸ் வரைக்கும் நாங்கள் ஒரு இன்வெர்டட் கமா கொடுப்போம். இதை நாங்கள் ரிப்போர்ட் ஸ்பீச்சாக சொல்லும்போது, மாலா செட் தட் ஷீ ஒர்க்ட் இன் அன் ஆஃபீஸ். இப்போ நாங்கள் சொல்லும்போது இன்வெர்டட் கம்மாவை இல்லாமல் பண்ணிக்குவோம். அடுத்த ரூல் என்னென்னா, சேஞ்ச் ஆஃப் பி வேர்ப்ஸ். இப்போ நாங்கள் பி வேர்ப்ஸ் எதை சொல்லுவோம், ஆம், இஸ், ஆர், வாஸ், வர், ஹேவ், பீன், ஹேட் பீன், ஹேஸ் பீன் போன்றவற்றை நாங்கள் பி வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். இது ரிப்போர்ட் ஸ்பீச்சில் ஒரு சென்டென்ஸில் நாங்கள் ரிப்போர்ட் ஸ்பீச்சாக சொல்லும்போது, ஆம் வாஸாகவும், இஸ் வாஸா வரும், ஆ வேண்டு வரும், வாஸ் ஹேட்டண்டு வரும், வ ஹேட்டண்டு வரும், ஹேவ் பீன் ஹேட் பீனாக மாறும், ஹேஸ் பீன் ஹேட் பீனாக மாறும். ஐந்தாவது ரூல் எப்படின்னா, சேஞ்ச் ஆஃப் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்னுண்டா நாங்கள் இதை சொல்லுவோம், திஸ், தட், தோஸ், தீஸ் போன்றவற்றை நாங்கள் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்னு சொல்லுவோம். இது ஒரு சென்டென்ஸில் நாங்கள் அதை ரிப்போர்ட் ஸ்பீச்சாக மாற்றி சொல்லும்போது, திஸ் தட்டாக வரும், தட்டுலையும் தோஸ்லையும் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது, தீஸ் தோஸாக மாறும். ஆறாவது ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் ஆஃப் பர்சனல் ப்ரொனவுன்ஸ். ப்ரொனவுன்ஸில் நாங்கள் என்னென்னு சொல்லுவோம், ப்ரொனவுன்ஸ்ண்டா என்னென்னு நாங்கள் பார்ப்போம்னா, பிரதிப்பெயர் சொற்கள். அதாவது ஐ, வி, ஜூ, தே போன்றவற்றை குறிப்பிடலாம். அது மட்டும் இல்லை, ப்ரொனவுன்ஸில் நிறைய இருக்குது. இப்போ நான் என்ற ஒன்று நாங்கள் அதை ரிப்போர்ட் ஸ்பீச்சாக சொல்லும்போது ஹீ அல்லது ஷீயாக சொல்வோம். ஐ செட் தட் ரெண்டு வருதுண்டா. இப்போ நான் சொல்கிறேன், ஐ செட் ஷீ மஸ்ட் கம். இதை என் ஃப்ரெண்ட் கேட்டுட்டு சொல்லும்போது எப்படி சொல்லுவாண்டா, ஷீ செட். அடுத்தது வி. வி தே என்று மாறி வரும். ஜூ, ஒரு சென்டென்ஸில் ஜூ நாங்கள் அதை ரிப்போர்ட் ஸ்பீச்சாக சொல்லும்போது ஐ அல்லது வி யூஸ் பண்ணுவோம். மை என்றது ஒரு சென்டென்ஸில் அதை நாங்கள் ரிப்போர்ட் ஸ்பீச்சாக சொல்லும்போது ஹிஸ் அல்லது ஹர் என்று சொல்லுவோம். அவ அது நாங்கள் தேர் என்று மாற்றி சொல்லுவோம். ஜுவ, மை அல்லது அவ என்று மாற்றி சொல்லுவோம். இப்படி பர்சனல் ப்ரொனவுன்ஸ் மாறுபடும். ஏழாவது ரூல் சேஞ்ச் ஆஃப் டைம் அண்ட் பிளேஸ். இப்போ நாங்கள் டைம்ன்னு சொல்கிறது எப்படின்னா, டுமாரோ, ஜஸ்டர்டே, நவ், எக்கோ போன்றவற்றை நாங்கள் சொல்லுவோம். நவ் ரிப்போர்ட் ஸ்பீச்சாக சொல்லும்போது எப்படி மாறுமெண்டா, தென் அல்லது அட் த டைம் மாறும். ஹியர் என்றது தியா என்று மாறும்.
எக்கோன்றது வந்து பிஃபோர்னு மாறும். டுடே தட் டேன்னு மாறும். டுமாரோ த நெக்ஸ்ட் டேன்னு மாறும். இல்லாட்டி நாங்கள் டுமாரோக்காக த ஃபாலோவிங் டேன்னு யூஸ் பண்ணலாம். ஜஸ்டர்டே த டே பிஃபோர்னு மாறும். இல்லாட்டி நாங்கள் அதுக்காக த ப்ரீவியஸ் டேன்னு யூஸ் பண்ணலாம். லாஸ்ட் வீக்கெண்டு வந்தால் த வீக் பிஃபோர்னு வரும். 8வது ரூல் வந்து சேஞ்ச் ஆஃப் டென்ஸ். ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் வந்து டென்ஸ் மாறுபடும். எப்படின்னா நாங்கள் ஒரு சிம்பிள் ப்ரெசண்டில் ஒரு சென்டென்ஸை சொல்கிறோம்னா அது சிம்பிள் பாஸ்ட்டாக ரிப்போர்ட் பண்ணப்படும். சிம்பிள் பாஸ்ட்டில் ஒரு சென்டென்ஸை சொல்கிறோம்னா அது பாஸ்ட் பர்ஃபெக்டில் சொல்லப்படும். ஃப்யூச்சர் சிம்பிளில் சொன்னோம்னா ஃப்யூச்சர் சிம்பிள் அதில் வர அந்த வில் என்ற முதல் வேர்ப் வந்து விட்டா மாறும். அது மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொல்கிறோம்னா அது பாஸ்ட் கண்டினியூஸாக மாறும். பாஸ்ட் கண்டினியூஸில் சொன்னோம்னா ஃபாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக மாறும். ஃப்யூச்சர் கண்டினியூஸ் வில் மட்டும் விட்டா. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாறும். ஃபாஸ்ட் பர்ஃபெக்ட் அதில் எந்த மாற்றமுமே இருக்காது.